நான் சந்தித்த சாது சன்னியாசிகளில் ஒரு சன்னியாசி என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த மணிகர்ணிகாவை பற்றி. அதாவது இந்த காசியில் இருக்கும் மணிகர்ணிகா குளியல் துறையை பற்றி சொல்லியிருந்தார். இந்த மணிகர்ணிகா அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த ஜான்சி ராணி தான். ஜான்சி ராணியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மணிகர்ணிகா, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த சாது சொன்னார், மணிகர்ணிகாங்கிறது ஒரு இடத்துல இல்லைப்பா, 2 இடத்துல இருக்குது அப்படின்னாரு. ஒன்று இந்த முக்தீஸ்வரர் ஜோதிர்லிங்கம் இருக்கும் ஸ்தலமாகிய காசியில் ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்று பேஜ்நாத் அப்படிங்கிற ஜோதிரி தலம் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசத்தில் குழுங்கிற இடத்துல இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். அதாவது 2 மணிகர்ணிகா, இந்த 2 மணிகர்ணிகாவுக்கும் 2 கதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணுறேன். அதாவது மணிகர்ணிகா, காசியில் இருக்கும் மணிகர்ணிகா, கங்கை நதி ஓரத்தில் இருக்கிற குளியல் துறை. இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரம்மா இந்த உலகை காப்பதற்காக 2 பேரை படைக்கிறாரு தனது சொப்புலில் இருந்து. அதாவது நம்ம விஷ்ணுவையும் லட்சுமியையும் 2 பேரையும் படைக்கிறார். இந்த 2 பேருமே மக்களுக்காக சிவனை வேண்டி தவம் இருக்கிறாங்க. அதாவது மக்களை காக்கும் பொருட்டு. அப்படி அவங்க 2 பேரும் இந்த காசி நதி கரை ஓரத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது தவம் இருக்கிறாங்க, கடும் தவம் இருக்கிறாங்க 2 பேருமே. அந்த நேரத்தில் இந்த விஷ்ணுவுக்கு வேர்த்து அப்படியே கொட்டுது. அந்த வேர்வை துளியெல்லாம் கீழே அப்படியே கொட்டுது, வலிஞ்சு கீழே ஒட்டுது. அது என்னன்னா வேர்வை வெள்ளை கலரில் வேர்வை வருது அவருக்கு. வெள்ளை கலரில் வேர்வை கீழே தரையில் கொட்டுது. அதாவது கொட்டிய அந்த வேர்வை துளிகள் எல்லாம் இந்த ஒரு கடல் போல எக்கச்சக்கமாக மாறுது. அதாவது பார்க்கடல் போல் அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே தண்ணியாக இருக்குது. அப்படி தண்ணி இருக்கும்பொழுது அவர் என்ன செய்கிறாரு, அதை பார்க்குறாரு. என்னடா நம்ம வேர்வை துளியிலே இருந்து இந்த பார்க்கடல் பிறக்குது அப்படின்ட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியத்தில் தனது தலையை மெதுவாக ஆற்றுறாரு. சந்தோஷத்தில், பிரமிப்பில், என்ன இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அப்படி அவர் ஆட்டும்போது அவர்களுடைய காதில் இருந்த மணி கீழே விழுந்து விட்டது. அதுதான் மணி விழுந்த இடம், அதுதான் மணிகர்ணிகா அப்படின்றாங்க. இந்த பொங்கி வரும் பார்க்கடலை சிவன் தன்னுடைய சூளத்திலே ஏற்றிக்கிட்டார் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மணிகர்ணிகா இந்த விஷ்ணுவின் காதிலிருந்து விழுந்த குண்டலத்தின் மணி கீழே விழுந்ததால் மணிகர்ணிகா என்று பெயராச்சு அப்படின்னாரு. அதே தான் இந்த பேஜ்நாத் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கும் ஜோதிர்லிங்க தலத்தின் பக்கத்திலே இந்த பார்வதி நதி. அங்கே சிவனும் பார்வதியும் 2 பேரும் அங்கே போகிறாங்க. போகும்போது சிவன் தவத்திற்காக ஓரமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. ஆனால் பார்வதி மட்டும் அந்த நதியிலே குளிக்கிறாங்க. அப்படி அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தனது விரலிலே இருந்த மோதிரத்தில் இருந்து மணி கீழே விழுந்துருது அந்த ஆற்றிலே. அதாவது இது ஆசையாக சிவன் வாங்கி தந்த மோதிரமாயிற்றே அப்படின்னு அவங்க பதறாங்க. பதறி சிவன்கிட்ட சொல்கிறாங்க. சிவன் சொல்கிறாரு, அதை எடுக்கிறதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கிறான். அதாவது ஆதிசேஷனை கூப்பிட்டு அவனை எடுக்க சொல்லு அப்படின்றாங்க. அவர் ஆதிசேஷனை அழைக்கிறார். அழைச்சி எப்போ அந்த மாதிரி மணி விழுந்துருச்சு, அதை கொஞ்சம் எடுத்துக்கொடு அப்படின்னு. இந்த ஆதிசேஷன் பூமிக்கு உள்ளே சர் என்று உள்ளே போகிறான். உள்ளே அவன் பூமிக்குள் நுழைய போகும்போது பூமி ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே வெடிப்பு உண்டாகிடுது. அப்படி வெடிப்பு விழுந்த இடத்தில் இருந்து பூமியின் உள்ளே இருந்த உஷ்ணங்கள் அப்படியே மேலே எழுந்து வந்துச்சு அப்படின்றாங்க. அந்த உஷ்ணமானது தண்ணியை சுடு தண்ணி ஆக்கிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது இன்று வரை அங்கே இந்த தண்ணி, இந்த நீரூற்று, கொதிக்கின்ற நீரூற்றுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு
அப்படின்றாங்க. அதில் தான் சாமிக்கு படையல் செய்து, அதாவது அரிசியை பொட்டலம் கட்டி உள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது சாதமாக வெளியில் வந்துடும். அதை தான் அந்த வைத்தியநாத் ஜோதிர்லிங்கத்துக்கு பிரசாதமாக வைத்து வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அங்கே பார்வதியினுடைய மோதிர மணி விழுந்ததால் அங்கே ஒரு மணிகர்ணிகா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது 2 இடத்திலும் 2 மணிகர்ணிகாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அதே அந்த வைத்தியநாத் ஜோதிர்லிங்கத்துக்கு இன்னொரு கதையும் இருக்குது அப்படின்னாரு. அதாவது அதை சீக்கியர்களும் புனித தலமாக கருதுகிறாங்க அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன அப்படின்னுச்சுன்னா, இங்கே குருநானக்கோட சில சிஷியர்களோடு அவர் வர்றாரு. அப்படி வரப்போகும்போது அந்த இடத்தில் வந்த உடனேயே அவர் இளைப்பாறுவதற்காக ஒரு இடத்துல எல்லாரும் மொத்தமாக ஏறி உக்காந்துடுறாங்க. உக்காந்த பின்னாடி சாப்பாட்டு டைம் ஆகிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறார், சாமி இங்கேயே நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு குருநானர்கிட்ட சொல்கிறான். குருநானக் சொல்கிறாரு, சரிப்பா சமைங்கப்பா அப்படின்றாரு. அதாவது சமையல் பாத்திரங்கள் எதுவுமே கிடையாது, ஆனால் கொஞ்சம் மாவுகள் மட்டும் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எப்போ நம்ம சாப்பிட்டே போயிடலாம், நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்கிறாரு குருநானக். சமைக்கிறதற்கான பாத்திரங்கள் கிடையாது, மாவு மட்டும் இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு குருநானக்கிட்ட கேட்குறாங்க. குருநானக் ஒரு கல்லை எடுத்து காட்டுறாரு. அந்த கல்லை காட்டுறாரு, தூரத்தில் இருக்கும் கல்லை. அந்த கல்லை பரட்டி போடுங்க அப்படின்னு. பரட்டி போட்டால் உள்ளே தண்ணீர் கொப்பளித்து கொண்டிருக்கிறது. அதாவது சுட சுட சூடு வெள்ளம் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, அதில் ரொட்டியை போடுங்க உள்ள, அது ரொட்டி வெந்து வரும் அப்படின்னு. எல்லாரும் அதாவது அந்த மாவை பிசைந்து ரொட்டி தட்டி அந்த ரொட்டியை அந்த கொதிக்கும் நீருக்குள்ளே போடுகிறார்கள். ஆனால் அந்த நீருக்குள்ளேயே எல்லா ரொட்டிகளும் போய்விடுது. அதை போய் குருநானக் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டேன், எல்லாத்தையும் உள்ளே போய்கிட்டே இருந்துருச்சு, வரமாட்டேங்குதே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஒரே ஒரு ரொட்டியை சுட்டு இது உனக்கு சமர்ப்பணம், இறைவனுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி உள்ளே போடுறான் அப்படின்னாரு. அதே மாதிரி அவன் என்ன சொன்னான், ஒரே ஒரு ரொட்டியை ரொட்டி தட்டி அந்த ரொட்டியை அந்த தண்ணிக்குள்ளே போட்டான். இது இறைவனுக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் அப்படின்னு. அந்த ரொட்டி உள்ளே போன உடனே இதற்கு முன்னால் எத்தனை ரொட்டி சுண்டுகள் போட்டப்பட்டிருந்ததோ, அது தனக்குள் மூழ்கி இருந்ததோ, அதெல்லாம் அப்படியே வெளியில் வந்துச்சு அப்படின்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு. அதாவது அந்த இடத்தில் இன்று வரைக்கும் குருதுவாரா உள்ளது. அந்த குருதுவாரில் 24 மணி நேரமும் வரும் பக்தர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டு வருகிறது. அது யாராக இருக்கட்டும், அவர்களுடைய மத மக்களுக்கு மட்டுமல்ல, இந்து மக்களுக்கும் அப்படின்னு சாது சொன்னார். அதாவது 2 மணிகர்ணிகா இருக்குப்பா. ஒரு மணிகர்ணிகா காசியில் இருக்குது, இன்னொரு மணிகர்ணிகா இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. ஆனால் 2மே ஜோதிர்லிங்க தலங்கள் தான் அப்படின்னு சொன்னார். இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மற்றொன்றை அடுத்த வீடியோவிலே காணலாம். நன்றி.